ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஏர்ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 40,000 ரூபாய்க்கு மேலே வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஏஜ் லிமிட்டில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இருந்தால் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன போஸ்டிங் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு போஸ்டிங் தான். ஓகேவா, ரொம்பவே வந்து ஒரு நல்ல போஸ்ட்டு. டோட்டலாக வந்து 309 வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது யூஆர்னா ஜென்ரல் கேட்டகரி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 125 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து இடபிள்யூஎஸ், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 30 வேகன்சி இருக்குது. அடுத்து ஓபிசி என்சிஎல், அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிசின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஓகேவா, ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கிட்டையாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா, இது ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது ஓபிசி வந்து கரண்ட்டில் இருக்கணும். இப்போது எப்போ அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இப்போ போச்சு இல்லையா, மார்ச் 31 2025 அதோடு வந்து முடிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ ரினியூவல் வந்து பண்ணணும். யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுனாலும் நான் பண்ணித்தரேன். சரிங்களா, அதனால் வந்து டேட் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஓபிசி ரினிவலில் வந்து இருக்கணும். இல்லாதவங்க சொல்லுங்கள், அப்ளை பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா, 72 வேக்கண்ட்டு அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 55 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 27 வேக்கன்சியும் இருக்குது. பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி டிஎன்சி இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். இதில் வந்து பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகளுக்கு சி கேட்டகரியில் மட்டும் 7 வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சுலர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதில் வந்து முக்கியமாக ஃபிசிக்ஸு அண்டு மேத்தமெட்டிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப வந்து முக்கியமானது தான் அது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் எனி டிசிப்ளின், ஓகேவா, இன்ஜினியரிங்கில் நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் ஃபஸ்ட்லேருந்து 4th இயர் வரலும் படித்தவங்க கண்டிப்பாக வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸு ஃபஸ்ட் இயரில் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா, அதனால் வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதை வந்து பார்த்துக்கோங்க. அதற்கு அடுத்து ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் மேக்ஸிமம் வந்து 27 வயசு வரலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு, ஓகேவா, ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ 27 வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் 32 வயசு வரலும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே வந்து பிசி எம்பிசி ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 30 வயசு வரல இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேவா, அதுக்கு அடுத்து வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதற்கு நீங்கள் ஆன்லைனில் 25/4/2025 அப்போ தான் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். மே 24 வரலும் நல்லாவே வந்து டைம் இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இல்லாதவங்க அவங்க எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லாவே வந்து டைம் இருக்குது. இதில் பாருங்கள், சேல்ரி தான் வந்து வேறு லெவலு. சேல்ரி பொறுத்தவரை 40,000 ஸ்டார்டிங் மந்த் சேல்ரி, அது கூட அலோவன்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேவா, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும். நல்லாவே வந்து டைமும் வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதற்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு அதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபோட்டோ எவ்வளோ இருக்கணும், சிக்னேச்சர் சைஸ் அப்லோட் பண்ணுவோம் இல்லையா அப்ளை பண்ணும்போது, அதனோட டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு வேணும்னா நம்ம சேனல்லேயே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே செப்பரேட்டாக அப்டேட் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து 2025, 26 இப்போ வந்து கரண்ட்டில் வாங்கணுன்றது அதை தான் வந்து அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, அதையும் வந்து அப்டேட் பண்ணணும். எஸ்சி எஸ்டிக்குமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேலிடான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்றத. ஓகேவா, அதனால் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகிரி
அப்புறம் ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க, ஃபீமேல் கேட்டகரிஸு இவங்க யாருக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்ட்டு தெளிவா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பிசி, எம்பிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில வரவங்களுக்கு தான் ரூ. 1000 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும். ஓகேவா? பாருங்க உங்களுக்கு சூட்டபிளா இருந்தா அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதர் வீடியோஸ் லிங்க் இருக்கு. அது மூலமா செக் பண்ணி நீங்க மத்த ஜாப்ஸ்க்கு கூட நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இது வந்து அஃபிஷியலா ஏர் ஃபோர்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.